மருத்துவர் கு. சிவராமன் அவர்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். கு. சிவராமன் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் ஏப்ரல் 30, 1970 பிறந்தவர். இவருடைய தந்தை குருசாமி. இவர் ஒரு அரசு அதிகாரி. இவருடைய தாய் வேலம்மாள். மருத்துவர் கு. சிவராமன் அவர்களுடைய அப்பாவுடன் பிறந்தவர்கள் 9 பேர். அவருடைய அம்மாவுடன் பிறந்தவர்களும் 9 பேராம் என ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர். மருத்துவர் கு. சிவராமன் சிறு வயதில் ஒரு தீவிரமான ஆஸ்துமா நோயாளியாக இருந்தவர். 7ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் ஒடுங்கி போய் இருந்திருக்காரு. இவரோட வீட்டுல சைக்கிள் இருக்குமா, ஆனா பள்ளிக்கூடம் உள்ளிட்ட பிற இடங்களுக்கு போகிறது அப்படின்னா சைக்கிளில் கூட்டிட்டு போகிறது இவருடைய நண்பன் பாபு தானா. சித்த மருத்துவர் கு. சிவராமன் நெல்லையில் அமைந்திருக்கக்கூடிய தமிழக அரசின் அரசினர் சித்த மருத்துவ கல்லூரி பாளையங்கோட்டையில தனது சித்த மருத்துவ படிப்பை முடிச்சிருக்காரு. சித்த மருத்துவ படிப்பை BSMS 1993 முடிச்சிருக்காரு. 1990ஆம் ஆண்டில் தஞ்சை சரபோஜி சரஸ்வதி மஹால் நூலகத்துல ஓலைச்சுவடிகள் வாசிப்பு பயிற்சியில சான்றிதழும் பெற்றிருக்காரு. 2004ஆம் ஆண்டு தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்துல அவருடைய முனைவர் பட்ட ஆய்வை முடிச்சிருக்காரு. இவருடைய அம்மா வேலம்மாள் தான் இவரை புத்தகங்களை படிக்க வச்சிருக்காங்க. கலை நிகழ்ச்சி, பேச்சு போட்டி என எல்லாவற்றிலுமே கலந்து கொள்ள செஞ்சிருக்காங்க. இவருடைய அம்மா இவருக்கு ஒரு தோழி மாதிரி இருந்தாங்களாம். எப்போதும் ஒரு கூடுதல் அன்பும் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, இவருடைய வகுப்பு தோழியாக இருந்த ராஜலட்சுமியை தான் இவர் காதலிச்சு மே 19, 1995 திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இவருடைய மனைவி மருத்துவ பல்கலைக்கழகத்துல ஆசிரியரா இருக்காங்களாம். இந்த தம்பதியருக்கு அர்ச்சனா, மாதவ், ஆதித்யா என 2 பிள்ளைகள் இருக்காங்க. இவர் பூவுலகின் நண்பர்கள் என்ற அமைப்பின் கீழ் வெளிவரக்கூடிய பூவுலகு என்ற சிற்றிதழின் ஆசிரியராக செயல்படுகிறார். சித்த மருத்துவ பயிற்சி அளிப்பதும் மருத்துவமும் செய்கிறார். டிசம்பர் 22, 1991 எழுதி ஆனந்த விகடனில் வெளிவந்த சிவ மணிபாரதி என்ற சிறுகதை இவருடைய முதல் படைப்பு. இவர் இயற்றிய கட்டுரைகள் ஆனந்த விகடன், புதிய தலைமுறை, குமுதம், குங்குமம் போன்ற இதழ்கள்ல வெளிவந்திருக்கு. 2001 முதல் 2010 வரை ஹெல்த் இந்தியா என்ற தன்னார்வ அமைப்பின் இணை இயக்குநராக செயல்பட்டார். 2010 முதல் ஆரோக்கியா சித்த மருத்துவமனை சென்னையின் தலைமை மருத்துவராக இருக்கார். 2020 ஏப்ரலில் தமிழக அரசு கொரோனா நோய் தடுப்பு பணிக்காக நியமித்த நோய் தடுப்பு குழுவின் 25 உறுப்பினர்களுள் இவரும் ஒருவர். சித்த மருத்துவம் மற்றும் மரபு உணவு சார்ந்து வெளிநாடுகளில் உள்ள டொரண்டோ பல்கலைக்கழகம், சிட்னி பல்கலைக்கழகம், மலையா பல்கலைக்கழகம் உள்ளிட்ட பல்வேறு பல்கலைக்கழகங்களில் நடைபெற்ற கருத்தரங்குகளில் ஆய்வு உரை நிகழ்த்தியிருக்காரு. 2013ஆம் ஆண்டு சிறந்த எழுத்தாளர் விருது பெற்றாரு. அது மட்டுமல்ல, 2012 சிறந்த மருத்துவர் விருது, 2014 தமிழகத்தின் சிறந்த 10 மனிதர்கள் விருது, 2010 எழுத்தாளர் சுஜாதா சிற்றிதழ் விருது, 2004 தமிழக அரசின் சிறந்த புத்தகத்திற்கான விருது என பல விருதுகளை வாங்கி குவித்திருக்கிறாரு.